காசிப்பூர் பாபா. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாபாஜி திடீர்னு என் வாழ்க்கையில எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. பல வருஷமா நான் தானே இதை செஞ்சுட்டு இருக்கேன். இது நம்ம பாரம்பரியமாச்சு. ஆசிரமத்துடைய பாரம்பரியத்தை நான் தான் முடிவு பண்ணணும். உங்க உரிமை என்னன்னு நான் சொல்றேன். பாபாஜியை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, தினமும் புது செருப்புக்கு ஆசைப்படுவாரு. சொர்க்கம் என்னங்கிறத உங்ககிட்ட நான் காட்ட போறேன். அதை உங்க கண்களால பார்க்க போறேன். பாபாவோட புகழ் இப்ப 50 கான்ஸ்டிடியூவன்சிக்கும் மேல பரவி இருக்கு. பாபாவோட எல்லா ஆசிரமத்திலையும் ட்ரக்ஸோட புழுக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. லட்டுவோட டிமாண்டை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாபாஜி எவ்வளவு பெரிய மகான். அவரு தப்பால யோசிக்க மாட்டாருல்ல. நான் மயங்கி கிடக்குறப்போ ஆசிரமத்துல யாரோ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. எல்லா பிரச்சனைகளையும் நான் ஹை லெவல்ல விசாரிக்க சொல்லியிருக்கேன். லோ லெவல் காரியத்துக்கு ஹை லெவல் விசாரணை. இவங்க எல்லாரையுமே ஆசிரமத்துக்காரங்க அவங்க வலையில சிக்க வச்சிருக்காங்க. நீ அவளை மடி மேல வச்சுக்கோ, தலை மேல வச்சுக்கோ, ஆனா ஆசிரமத்தை வச்சுக்கோ. உன்னோட இந்த ஒரு பைசாக்கு கூட தேராத கேவலமான உபதேசங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த பாபா நல்ல கேம் ஆடுறான். மனிதர்கள்னா கண்டிப்பா கூட இருக்கதான் செய்யும். இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு இருக்கா இல்ல இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கா? இப்போ உங்களோட கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வரப்போகுது. அது ஜெயில்ல. அதனால முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க. நாங்க அசிங்கப்படுறதுல கவலைப்பட மாட்டோம்.